சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். இப்படி உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். காங்கயத்தை அடுத்து பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இருக்கக்கூடியது சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கோவிலாகும். அருணகிரிநாதராட பாடல் பெற்ற தலமாகுங்க. இங்கே ரொம்பவே புகழ் பெற்றது அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். இதில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள்? அந்த பொருளால் 12 ராசிக்காரரில் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் படப்படப்பு இருந்து கொண்டே இருக்குதா? திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலானது அமைஞ்சிருக்குது. 29/4/2026 முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் கலையத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. ஏற்கலப்பை விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிப்பதாகுங்க. ஏற்கலப்பை உத்தரவு பெட்டிக்குள்ளே வைத்திருப்பதனால வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயமானது நன்றாக செழித்து வளரும். விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றமானது ஏற்படும் என்பதை உணர்த்துவதாக சொல்லப்படுது. அதே போல் தீர்த்தம் அப்படிங்கிறது நீராகும். ஒரு உயிரினுடைய அடிப்படை ஆதாரமாக நீரானது சொல்லப்படுது. இது மழைப்பொழிவை முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. நாட்டில் போதிய மழை பெய்யும், நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பும் என்பதற்கான அடையாளமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய மண் கலையத்தில் தீர்த்தமானது நமக்கு உணர்த்துது. அதே போல பஞ்சம், வறட்சியானது ஏற்படாதாமாங்க. அதே போல ஊர் ஒற்றுமையானது நன்றாக இருக்கும், குடும்ப நலனானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னும் சொல்லப்படுது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் 12 ராசியில் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியமானது அதிகரிக்க போகுதுங்க. புதிய வாய்ப்புகளில் முக்கிய மாற்றங்களானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கையானது நன்றாக இருக்குது. திருமண யோகம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. அதே நேரத்தில் சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது ரொம்பவே முக்கியமானதாகும். அதே போல் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. பெரிய அளவில் நன்மைகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. வெளிநாடு, வெளி மாநிலத்திற்கு செல்ல விரும்பக்கூடியவங்களை அதற்கான யோகமானது கிடைக்க போகுது. வெளியூர், வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய யோகமானது கிடைக்க போகுதுங்க. அங்கு உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. உங்களுடைய லட்சியங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் வியாபாரிகள், தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வயதிற்கு ஏற்றபடியான நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க. எல்லா பிரச்சனைகளும், அதாவது இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், காரிய தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சுறுசுறுப்பானது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஒத்தி போடாமல் அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பண வரத்தானது இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம், தனலாபம், பணவு ஏற்படக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் தாமதமானாலும் கூட உங்கள் கையில் எப்பொழுதுமே இருப்பானது இருந்து கொண்டே இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றி அதில் வெற்றியும் பெறுவீங்க. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க. வீண் விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முன்னாடி கவனமாக இருப்பது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க கடினமான உழைப்புக்கு பின்னாடி நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த ஆர்டரானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையும்படி நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையாக செயல்பட்டு அதில் பாராட்டும் பெறுவீங்க. அதே போல் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய சகோதரனுடைய நலனில் அக்கறை காட்டுவது நன்மையை கொடுக்கும். மனதில் துணிச்சலானது அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களும் முக்கியமான வேலைகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. வீண் பிரச்சனைகளை கண்டால் நீங்கள் ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வாக்குவாதங்களை மற்றவர்களிடம் வைத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு பதிலாக யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக சில காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. பணம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதற்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய நேரமாகவும் இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் ஏற்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேணும். வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாடி ஆலோசனை செய்து, அதாவது ஒரு தடவுக்கு 2 முறை யோசித்து நீங்கள் செய்வது நன்மையை கொடுக்கும். ஆன்மீக மாற்றமானது அதிகரிக்க போகுது. இதனால் உங்களுடைய மனதிற்கு நிம்மதியானது கிடைக்க போகுதுங்க. மேலிடத்தில் கணிசமான ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லா வேலைகளிலுமே சுமூகமாக முடியுங்க. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான நேரமாகுங்க. பொருளாதார வசதிகளில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இடம் தெரியாமல் போகக்கூடிய நேரமாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. இருந்துட்டு வந்த நீண்ட நாட்கள் வேலைகளை முழுமையாக முழு மூச்சுடன் செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க செய்யக்கூடிய வேலையை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளோ சாமர்த்தியமாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாகும். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு கௌரவமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். புதிய பொறுப்புகளானது உங்களை வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் புதிய தொடர்புகளானது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதனால் நன்மையானது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தமானது வந்து சேரப்போகுது. அதே போல் மகான்களுடைய சந்திப்பானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும். உங்களுக்கு மனதைரியமானது அதிகரிக்க போகுது. ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்துமே வந்து சேரக்கூடிய நேரமாகும். கேட்ட இடத்திற்கு மாறுதலானது வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதில் கொஞ்சம் தயங்குவீங்க. இருந்தாலும் உதவி செய்வது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய பேச்சு திறமை
திறமையானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகுது. எதிர்பாலினத்தை விட பழகும்போது கவனமாக இருக்க வேணும். நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. நேரம் தவறி உணவு சாப்பிட வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், இதனால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.